ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோயில் புளியோதரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம மசாலா எப்படி அரைக்கிறது, அதுக்காக என்னென்ன பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, வெள்ளை எள்ளு அண்ட் காஞ்ச மிளகா இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே நம்ம ஆயில் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஹாட் வாட்டர் 2 பெரிய எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுட்டு இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு மல்லியை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஆயில் அப்ளை பண்ணாமல் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ மல்லி நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம மல்லியை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு நான் இதில் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். சேம் அதே ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. வெந்தயம் லைட்டாக உடனே செவுந்துடும். ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கசப்பு தன்மை தெரியும். அதனால் லைட்டாக ரோஸ்ட் ஆனோடனே அப்படியே நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு வறுத்தா நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன். அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இதையும் நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உளுந்து வறுக்கும் போதே நல்லா அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்மெல் வர ஸ்டேஜில் நம்மளுக்கு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உளுந்தையும் நம்ம வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளை எள்ளு. இது நீங்கள் போட்ட உடனே நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் நல்லா பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும். ஒன்று அப்படியே வெடித்து அழகாக வரும். இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். உடனே எடுத்து நம்ம வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் மிளகு வறுத்துக்கிறேன். மிளகு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு மிளகு மட்டும் போட்டு வறுத்துட்டு நான் லாஸ்ட்டாக மிளகு வறுக்கிற ஸ்டேஜ்லேயே ஜீரகம் ஆட் பண்ணிப்பேன். ஜீரகம் லைட்டாக வறுத்தா போதும். அதனால் ஃபஸ்ட்டு மிளகை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் நல்லா வரும். மிளகு வறுப்பட்டோன்னே அந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் ஆட் பண்ணி இது கூடவே வறுத்துக்கலாம். இப்போ மிளகு நல்லா வறுப்பட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் வருங்க. மிளகு ஆல்ரெடி வறுத்தாச்சு. ஜீரகம் போட்ட உடனே நல்லா வறுப்பட்டுரும். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. தீஞ்சிட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்காது. அந்த கோயில் புளியோதரைக்கான ஃப்ளேவர் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 10 வரமிளகா அளவுக்கு எடுத்துருக்கேன். இதையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும், ஆயில் அப்ளை பண்ண தேவையில்லை. இதையும் நல்லா 2 சைடும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் அந்த கிறிஸ்பினஸ் வர வரையும் நல்லா வறுத்துட்டு இந்த மிக்சர் கூடயே போட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுங்க. நான் ஆறினோடனே நான் ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம், கொஞ்சம் குறப்பாக நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இதை நல்லா அப்படியே ஆற விடுங்க. கொஞ்சம் ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி இதை நம்ம ஃபைனாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். அது ஆறுறதுக்குள்ளே இந்த புளியை நம்ம நல்லா கரைச்சி நல்லா வடிகட்டி புளி தண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை நான் அப்படியே ஒரு மிக்சி கப்பில் மாற்றி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை நான் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டேன். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவு கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பொடி நம்ம ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க.
இப்போ நான் யூஸ் பண்ணுற புளிக்குழம்புக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து அப்பப்போ இந்த மாதிரி செய்ய கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக கூட அரைச்சி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஒரு 1 மந்த் 2 மந்த் வரையும் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படி புளிக்குழம்பு கரைச்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ புளி தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சிட்டேன். இது கூடவே நம்ம தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை நான் வறுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2லேருந்து 3 வரமிளகா நான் வந்து காம்பு எடுத்துகிட்டு இப்படி 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இவ்வளோதான் வந்து நமக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடாயில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளிக்குழம்பு எப்போ செஞ்சாலும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆகட்டும். ஃபஸ்ட்டு இதில் கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா பொரிஞ்சு நல்லா வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியுது. இந்த ஸ்டேஜில் நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டேன். கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. அது நல்லா ஓரளவுக்கு செவந்து வரட்டும். இது ஓரளவுக்கு லைட்டாக வந்து வறுக்க ஆரம்பித்த உடனே இது கூடயே நம்ம வேர்க்கடலையும் ஆட் பண்ணி வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா அந்த எண்ணெயிலே வந்து வதக்கி விடுங்க. நல்லா வேர்க்கடலை இதில் நல்லா பொரியணும், கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ வேர்க்கடலை நல்லா ஓரளவுக்கு வறுந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம காஞ்ச மிளகா கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வச்சுருக்க பெருங்காயத்தூள் நான் இதில் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கும். அதுக்காக நம்ம பெருங்காயத்தூள் கண்டிப்பாக இதில் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃப்ளேவர் பிடிக்கும், நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் இதிலே வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணி இப்போ புளி கரைச்சலை ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட் போட்டு நல்லா மூடி விட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த ஸ்டேஜில் நான் கல்லுப்பு வந்து இதில் ஆட் பண்ணிப்பேன். கல்லுப்பு வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சுருங்க. புளிக்குழம்பு நல்லா கொதித்து வர ஸ்டேஜில் தான் நம்ம அந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணணும். இப்போ நான் ஒரு லிட் போட்டு நல்லா மூடி வச்சிட்டேன். புளி நல்லா கொதித்து வரட்டும், நான் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா திக்காக நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்கான குழம்பு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பவுடர், அதை வந்து இதில் மேலே ஆட் பண்ணிடலாம். இந்த பொடியை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொடி போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விட வேணாம், ஒரு 2 கொதி அளவுக்கு வந்தால் போதும். நல்லா இது நல்லா இன்னும் திக்காகும். இது வந்து நான் வந்து நைட்டே செஞ்சு வச்சுடுவேன். இந்த புளிக்குழம்பு வந்து நீங்கள் நைட் செஞ்சு வச்சுட்டு மார்னிங் வந்து நீங்கள் சூடான சாப்பாடு வடித்து அப்போ அதில் கிளறும் போது இன்னும் நல்லா சூப்பரான டேஸ்ட் வரும். இப்போ இந்த பொடி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இன்னும் திக்காக ஆரம்பிக்கும் குழம்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண எண்ணெய்லாம் நல்லா மேலே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம இந்த புளிக்குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கோயில் புளியோதரை ரெசிபி ரெடி. நம்ம வந்து ஒயிட் ரைஸில் கிளறிட்டு நான் இது கூட வந்து அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன். நான் இப்போ நைட் டைமில் இதை செஞ்சு வச்சுருவேன். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.